இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாப்போமா? வாட்டர்மெலன் ஜூஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும்னு முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல என்னென்னலாம் வேணும்னு சொல்லிடலாம். தண்ணி வேணும், சக்கரை வேணும், வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு மெயினா வாட்டர்மெலன் தான் நமக்கு தேவைனால வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டோம். நான் ஹாஃப் வாட்டர்மெலன் வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணா ஃபுல் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் நான் இப்படி வந்து ஸ்பூனை வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு வாட்டர்மெலன்லாம் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள போட்டுக்கோங்க. வாட்டர்மெலன் வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போறோம்னா, பாட்டிங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அரைக்காம அம்மிக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த இதுல கூட அரைப்பாங்க. ஆனா என்கிட்ட அது இல்லைனாலும் நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். வந்து அதை வச்சுதான் நம்ம அரைக்க போறோம். மிக்சியே யூஸ் பண்ணாம நம்ம அதுவும் பண்ண போறோம். வாங்க. சீடு வந்து நம்ம லாஸ்டானா எடுப்போம், இப்பவுமே எடுக்க வேண்டாம். இல்லைன்னா அப்படியே உள்ள கூட பொத்துக்கலாம். சீடு ஒன்றும் இல்லை. சீடு வந்து குடிக்கும் போது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். குடிக்கும் போது கூட நான் கட் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஜூஸ்லாம் வந்துருக்கு பாருங்க. அந்த ஜூஸை நம்ம இதுக்குள்ள ஊற்றிக்கலாம். இப்போ என் பிளேட்ல எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது நான் சொன்னல, இதில் வச்சு நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும் போது ஜூஸும் வரும், ப்ளஸ் இந்த இதுவும் இருக்கும். இப்ப பாருங்க, தண்ணி இருக்கு நம்ம கிட்ட. தண்ணி ஊத்திக்கலாம். அப்புறமா இன்னும் நம்ம கிட்ட நான் சொல்லிக்கணும், இந்த சக்கரை இந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, இதுக்குள்ள சக்கரைனா இருக்கு. நான் வந்து இந்த சக்கரையை வந்து நல்லா அரைச்சு வச்சுக்கிறேன். இங்க பாருங்க எப்படி மாவு மாதிரி வந்துருக்குன்ட்டு போட்டுக்கலாம். போட்டா நான் ஏன் அரைச்சு வச்சிருக்கேன்னா, போட்டா உடனே இது வந்து ட்ரை ஆயிரும். சேர்த்து நான் அழைச்சிட்டேன். சப்போஸ் நம்ம நார்மல் சுகர்லாம் போட்டா கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சுகர் போட்டுக்கலாம். இங்க பாருங்க எப்படி ஜூஸ் வந்துருக்குன்னு பாருங்க கைஸ். பாருங்க கைஸ், இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆல்ரெடி வாட்டர்மெலன் ஸ்வீட்டா தான் இருக்கும். உங்களுக்கு சக்கரை வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுருங்க. அந்த வாட்டர்மெலன் வந்து அவ்வளவா ஸ்வீட்டா இல்லைன்னா ஆட் பண்ணுங்க. சப்போஸ் அது ஸ்வீட்டா இருக்கு அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கு அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை வேணும்னாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி மிக்ஸ் பண்ண நீங்க இப்பவுமே பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மிக்கல் இருந்தா நீங்க அதை வச்சு பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி வந்த பிறகுனா நம்ம சுகர் போட ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுனா போடுவோம். இங்க பாருங்க எப்படி ஒயிட் கலர்ல வந்து தெரியுதா. பாருங்க எவ்வளவு ரெட் கலர்ல ஜூஸியா வந்துருக்கு. குடிக்கணும்னு பார்த்தாலே ஆசை வருதுல. நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வேற வாட்டர்மெலன் சீசன்னால வந்து நீங்க இதெல்லாம் ஈஸியா வாங்கி நல்லா இருக்கும் சாப்பிடையும். நீங்க இதை சாப்பிடவும் செய்யலாம், ஜூஸும் போடலாம். இன்னொன்று வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த இதெல்லாம் இங்க இருக்குல்ல, இந்த பாருங்க. இப்போ வந்து நான் வாட்டர்மெலன் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த வாட்டர்மெலன்லாம் இருக்குல்ல, இது வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலன்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க எடுக்கணும், வடிகட்டி எடுக்கணும் தேவையில்லை. பாருங்க எப்படி வந்துக்குன்னு. தண்ணி ஊற்றிக்கலாம்.
ரொம்பவும் தண்ணி ஊத்தாம கம்மியாவும் தண்ணி ஊத்தாம மீடியமா ஊத்தணும். நீங்க தண்ணி வேண்டி அப்போ ஊத்தணும் தண்ணி. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம தண்ணி வேலை ஊத்தணும். இப்ப பாருங்க சுகர் எடுத்துக்கலாம். எப்படி வந்துருக்கு சுகர் பாருங்க. நான் சொன்ன பவுடர் மாதிரி வந்திருக்கணும் உங்களுக்கு. இல்லைன்னா அது ரொம்ப லேட் ஆகும். மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அங்க இப்ப இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி இருக்கும்ல, அது மேல இப்ப நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. போயிட்டா நம்ம இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஜூஸா பார்த்தாலே ஆசை வருது. நீங்க இது வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுகர் இந்த மாதிரி மேல ஊத்தி இருக்கு. இப்போ நம்ம தண்ணி போட்டு இந்த மாதிரி கை வச்சு கலந்து கூட இல்லைங்க, ஏன்னா இப்படி பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு. நல்லாக்கா எப்படி வந்துருக்குன்னு பாருங்க, டேஸ்டா பார்க்க. இப்போ இந்த ஜாலில் இருக்கிறதுனா நம்ம சுகர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் வாட்டர் உங்களுக்கு வேணா நீங்க இது கூட தண்ணி ஊற்றி அரைச்சிக்க கூட செய்யலாம். நான் அரைக்கல, நல்லா வச்சுருந்தேன். இங்க பாருங்க இப்ப சுகர் வேஸ்ட் ஆகல நமக்கு. வாட்டர் ஃபுல்லாவும் இல்லாம நிறையவும் இல்லாம அந்த மாதிரி பண்ணுங்க. வாட்டர் மெலன் இருக்குல்ல, இந்த வாட்டர் மெலன் நீங்க ரொம்ப கிரஷ் பண்ணணும். கொஞ்சம் கிரஷ் பண்ணாலே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் நான் உடைச்சி எடுத்துக்கிட்டேன். உள்ள போட்டுக்கலாம் நம்ம ஐஸ் கியூப்லாம். பாருங்க எப்படி வந்துட்டு சவுண்ட் கேட்டுச்சு எப்படி வருதுன்ட்டு. ஐஸ் கியூப் நம்ம போட்ட பிறகு ஒரு கரண்டி வச்சிருக்கேன் ஜூஸ்க்காகவே. நம்ம பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன்லாம் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஜூஸ் ஊத்திக்கலாம். பாருங்க வாட்டர் மெலன் எடுக்கலாம். இப்ப வாங்க கைஸ் குளிச்சு பார்த்தலாமா? தரமாலே கூலிங்கா இருக்கு. பாருங்க எப்படி ரெட்டா வந்திருக்குன்ட்டு. டேஸ்டா இருக்கு. நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க கைஸ், இது உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க ஸ்நாக்ஸ் அதாவது ஜூஸ் மாதிரி வச்சு விடலாம். இவங்க இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி உங்க சில்ட்ரன்ஸ் கொடுங்க. இது டேஸ்டா இருக்கும். பிளஸ் வேற இங்க பாருங்க வாட்டர் மெலன்லாம் இருக்கு, அதை எடுத்து தின்னலாம் இந்த மாதிரி. சார் நீங்க இத நான் எப்பயுமே சொல்லுவேன்னா ட்ரை பண்ணுங்க. பை. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.